ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மீது இரக்கமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் அவனுக்கு இறங்க வேண்டாமோ என்கிற கேள்வியை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்கள் மீது நீர் எவ்வளவு நினைவாயிருக்கிறீர், எவ்வளவு இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவராயிருக்கிறீர். உம்முடைய தேவ நித்திய பேரன்பை நினைத்து பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம், பலவிதமான சோதனைகளில் அகப்படுகிறோம். இந்த ஆவிக்குரிய விசுவாச ஊழிய பாதையிலும் விசுவாச வாழ்க்கையிலும் பல கேள்விகளோடும் குழப்பங்களோடும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க கூடாதபடிக்கு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஏமாறப்படுகிற வஞ்சிக்கப்படுகிற காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். எவனை விழுங்கலாம் என்று பிசாசு வகையை தேடிக்கொண்டிருக்கிறான். எங்கள் சுயமும் மாம்சமும் ஆண்டவரே கர்த்தருடைய அன்பை விட்டு விலகச் செய்கிறது. இந்த நிலையில் நீரே அல்லாமல் எங்களை காப்பாற்ற யாராலும் முடியாது. ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மீது இரக்கமாயிரும். கிருபை பெற்றவளே வாழ்க என்று ஆண்டவருடைய தாயாருக்கு சொன்னது போல கிருபை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அவங்க பதிலளித்தது போல அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்கு வீதியில், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்ற கேள்வியோடு அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தது போல எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை அந்த பவுலுக்கு திறந்தது போல எங்களுக்கும் திறந்தருளும். உம்முடைய வழிகள் எங்களுக்கு காண்பியும். இந்த அழிவான இந்த உலகத்தில், அழிந்து போகிற உலகத்தில், குறுகிய நாட்களாக ஒரு புகையை போல இருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் உமக்கென்று கிறிஸ்துவுக்கென்று அழியாமையை தேட, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை சிந்திக்க எங்களுக்கு தயவு செய்து உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய பிள்ளைகளுக்கும், உடைய திருச்சபைக்கும், உடைய ஊழியர்களுக்கும், பரிசுத்தவான்களுக்கும் நீர் இன்னும் கிருபையை கூட்டித்தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இப்போதும் இந்த நேரத்தை எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தாரும். உம்முடைய கிருபை பெருகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி இன்றைக்கு நாம் தியானிக்க கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் கர்த்தருடைய சிந்தனைகளை சிந்திக்கவும் கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இது 4வது பாகம். 1 சாமுவேல் 18 நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான மன்னாவையும் கர்த்தருடைய வழிநடத்துதலையும் அவருடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை திறக்கும் போதெல்லாம் இந்த வேத புஸ்தகத்தை எழுதிய எழுத்தாளர் நம் பக்கத்தில் இருக்கிறார். அந்த கந்தாகே என்ற ஒரு ராணிக்கு மந்திரியாய் இருந்தவர் வேதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. முழு வேதாகமும் கூட கையில் இல்லை. ஏதோ ஒரு பகுதி இருந்தது. அதை திறந்து வாசித்த போது ஆவியானவர் பிலிப்பை அனுப்பி வாசிக்கிறவைகளுடைய கருத்தை விளங்க செய்தது போல கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை திறக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுகிறார், நமக்கு இறங்குகிறார், நமக்கு விளங்க புரிய வைக்கிறார். நாம விசுவாசத்துக்குள்ள வர்றதுக்கு முன்ன அவிசுவாசிகளாய் அல்லது விசுவாசிக்காத காலத்தில், தேவனை அறியாத காலத்தில் நாம் மனதிலே குருடர்களாய் குருடிகளாய் இருந்தோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளான பிற்பாடு நாம் கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்பட்டால், கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தையோ அவருடைய வார்த்தையையோ சந்தேகப்பட்டால் நாம குருடர்களாக திரும்பவும் ஆவிக்குரிய மனக்கண்கள் அது காது கேட்காதது, கண் கேட்காத நிலைக்கு, செவி திணவு, கண் மங்கி போகிற நிலை மாத்திரம் இல்ல, பல நேரங்களில் சகரியா போல வாய் ஊமையாகிவிடும். அதனால
சந்தேகப்படுறவங்க வாயை மூடிட்டு இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க விசுவாசத்தையும் கெடுத்து போடக்கூடாதுன்னு தூதன் யோவான் ஸ்நானனுடைய அப்பாவுடைய வாயை அடைச்சி போட்டார். 9 மாசம் ஊமையா இருக்கிறார். என சந்தேகப்பட்டார். அதே போல கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது இதுல உலக பிரகாரமான ஞானம், லௌகிக ஞானம், ஏதோ புஸ்தகத்துல படிச்சது, நம்முடைய கல்வி அறிவு, உலக அறிவு, நம்முடைய சுய அறிவு, நம்முடைய அனுபவங்கள், அல்லது இது இப்படிலாம் இல்லை, இது அப்படிதான் இருக்கும், இது இப்படிதான், அந்த மத புஸ்தகத்துல இப்படி எழுதியிருந்துச்சு, இப்படி எல்லாம் பல கருத்துக்கள், ஆவிக்குரியவைகளை ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் அறிய மாட்டான், அதை ஏற்றுக்கொள்ளான், அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அதனால அந்த மாதிரி எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருடைய வேதத்தை சந்தேகப்படும் போதோ, சந்தேகப்படுவதென்றால் வெறும் ஐயப்படுவது மாத்திரம் அல்ல, குழம்புவது, கேள்வி கேட்பது மாத்திரம் அல்ல, அதை குழப்புவது, தவறாக உபதேசிப்பது, அல்லது சரியாக உபதேசித்து கள்ளத்தனமாக எதிர்பார்ப்போடு சொல்லுவது, எதிர்பார்த்து இதை ஆதாய தொழிலாக்கி இதன் மூலம் என்ன நாம சம்பாதிக்கலாம், என்ன எனக்கு லாபம், என்னுடைய பெயர் எப்படி பாப்புலரா ஃபேமஸ் ஆக முடியும், நான் எப்படி மற்றவங்களை அடக்கி ஆள முடியும் என்கிற எண்ணங்களோடு இந்த வேதத்தை நாம ஆளும்போது, இந்த வேதத்தை நெருங்கும் போது, இந்த வேதத்தை மற்றவங்கிட்ட கொண்டு போகும்போது இந்த அற்புதத்தை செய்யணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா பைபிள்ல ஊமையர்கள் பேசினார்கள், குருடர்கள் பார்வையடைந்தார்கள், செவிடர்கள் காது கேட்டாங்கன்றத அற்புதத்தை வாசிக்கிறோம். ஆனா சகரியாவுக்கு செய்த அற்புதத்தை இன்றைக்கு திருச்சபைக்கு கர்த்தர் செய்வாராக, ஊமையர்களாக மாற்றுவாராக. ஏன்னா தொண பேசுறது மட்டும் இல்லாம வேதத்துல இல்லாததை சொல்றதும் இருக்கிறத சொல்லாம இருக்கிறவங்கள சகரியாவை ஊமையாக்குனது போல ஊமையாக்குனா நல்லா இருக்கும். அந்த மாதிரி பாடல்கள், அந்த மாதிரி ராகங்கள் வந்தா நல்லா இருக்கும். சகரியாவை ஊமையாக்கின ஆண்டவரே எங்கள் திருச்சபையையும் ஊமையாக்க மாட்டீரோ அப்படின்ற பாடல்கள்லாம் வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நானும் சந்தேகப்பட்டு மற்றவங்களையும் குழப்பி விடுகிறதுக்கு பதிலா வாயை முடிக்கிட்டு அமைதியா சகரியா மாதிரி இருந்தா யோவான் ஸ்நானகன் ஒழுங்கா உருப்படியா பிறப்பார். அதனால கர்த்தர் இந்த வேதத்தை இன்றைக்கு நாம் அணுகும்போது நம்முடைய உலக ஞானத்தோடு, உலக பார்வையோடு இந்த வேதத்தை நெருங்காம ஆவிக்குரிய உணர்வோடு, ஆவிக்குரிய பார்வையோடு நெருங்குவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. 1 சாமுவேல் 18வது அதிகாரம். இங்க ஒரு பெரிய வெற்றிக்கு பிற்பாடு ஒரு புதிய ஐக்கியம் தாவீதுக்கு. தாவீது திரும்ப திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வந்த தேசிய தீர்க்கதரிசி நியாயாதிபதி ஆசாரியன் சாமுவேல் தலையில எண்ணெய் வச்சத அவர் ஒவ்வொரு இந்த மாதிரி சம்பவங்கள்ல கண்டிப்பா நினைவு கூர்ந்திருப்பார். வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, என்னை தேடி ஆண்டவர் வந்தார். 100 ஆட்டுல ஒரு ஆடு தொலைந்து போனா தேடுகிறவர் மாத்திரம் இல்ல, தொலைந்தவர்களை தேடுகிறவர் மாத்திரம் இல்ல, அவர் அழைப்பு கொடுத்து அவங்களை உருவாக்குகிற விதத்தை இங்க தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சுட்டு வர்றாரு. புதிய ஐக்கியம், யோனத்தானுடைய ஐக்கியம், புதிய வெற்றி, தேசிய வெற்றி, படிப்படியா அந்த நடந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய பயிற்சிக்குள்ள கர்த்தர் தாவீதை கொண்டு போறார். நம்முடைய வாழ்க்கையிலேயே இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, நம்மை வெறுப்பவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்க. நம்மளை எல்லாரும் நேசிக்க மாட்டாங்க. நம்மை வெறுப்பவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்க. சில நேரத்தில் நம்மளை நேசிக்கிறவங்களே நம்மளை வெறுக்கிற மாதிரி மாறி போயிடுறாங்க. வெறுக்கிற மாதிரி நாமளும் நடந்துக்கிறோம், அது ரெண்டாவது. அப்ப நம்மை வெறுக்கிறவர்கள், காரணமில்லாமல் பகைக்கிறவர்கள். தாவீது அதை அழகா சொல்றாரு அவருடைய சங்கீதங்கள். காரணமே இல்லாம என்ன பகைக்கிறாங்க, ஒரு காரணமும் இல்லை. அவங்களுக்கே, பகைக்கிறவங்களுக்கு ஏன் பகைக்கிறோன்னே தெரியாது. சில பேருக்கு ஏதோ யாரோ சொன்னதை வச்சு யூகம் பண்ணி யூகித்து பகைக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த பகையாளி, நம்மை எதிர்க்கிறவர்கள், அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறது? நம்மை மாத்திரம் பகைக்கிறவங்கள தேவனையும் கர்த்தருடைய வார்த்தையையும் சத்தியத்தின் பகைக்கிறவர்கள், சிலுவைக்கு பகைஞர் அப்படின்னு தான் பவுல் எழுதுறார். எனிமீஸ் ஆஃப் த கிராஸ். அவங்க சத்தியத்துக்கு பகைஞர். நாம் ஒரு காலத்துல
சத்துருக்களா இருந்தோம். we were enemies. நாம் கர்த்தருக்கு சத்துருக்களா இருந்தோம். சத்துருக்களா இருந்த நம்மை அவர் தேடி வந்தார். அது ஒரு காலகட்டம். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை வேண்டுமென்றே எதிர்ப்பது. அதனாலதான் பவுல் எழுதும் போது சொல்றாரு, எதிர்க்கிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி. நாம் எப்படி அவங்ககிட்ட நடந்துக்கணும்? 2 தீமோத்தேயு 2:24 வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 24 ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பேசேஜ், எனக்கு பிடித்த வசன பகுதியில் ஒரு வசன பகுதி. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல். இங்கதான் நமக்கு பெரிய ஒரு சோதனை இருக்கு. அதாவது பரியாசக்காரர் அல்லது போஜன பிரியர், பலவிதமான பிரியம் இருக்குது. ஆனா இந்த வாது பிரியர்னு ஒரு வேதத்துல ஒரு பேர் இருக்கு. சண்டை பிரியர், வாது பிரியர். அவங்களுக்கு சண்டை போடுறதுன்னா அவ்வளவு பிடிக்கும். யாருக்கிட்டையாவது வம்ப இழுக்கணும், விலை கொடுத்து இழுக்கணும், சண்டை போடணும், வாய்ப்பேச்சிலையாவது சண்டை போடணும். இந்த தண்ணி குடம் சண்டைன்னு சொல்லுவாங்க. தண்ணி பிடிக்கிற இடத்துல பெண்கள் சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சண்டை போடணும். ஆனா நாம நாள் செல்ல செல்ல ஒரு நாளைக்கு 10 முறை சண்டை போட்டவங்க 10 நாளைக்கு ஒரு முறையாவது சண்டை போடுற மாதிரி குறைச்சிக்கணும். அப்புறம் ஒரு மாசத்துக்கு, ஒரு 6 மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை எப்பயாவது மாம்சம் வெளியே வரதான் செய்யுது. நாம் எல்லாரும் அநேக விஷயங்கள்ல தவறுகிறவர்கள். ஆனா நம்ம நாள் செல்ல செல்ல தேவனோடு நெருங்க நெருங்க கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். இதெல்லாம் தாவீது படிக்கல. தாவீதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் தெரியாது. ஆனா அவர் தீமையை சகிக்கிற ஒரு காலத்தை ஆண்டவர் முதல்ல அனுமதிக்கிறார். வெற்றி கிடைக்குது, உயர்வு கிடைக்குது, பாராட்டு கிடைக்குது, அங்கீகாரங்கள் கிடைக்குது. சவுலும் அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்றாரு. யோனத்தானும் ஏற்றுக்கொள்றாரு. சவுலுடைய ஊழியர்கள் என்கிற லீடர்ஸ், சவுலோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்கள், அடுத்த தலைவர்கள், அவங்களும் ஏற்றுக்கொள்றாங்க. தேசத்தில் இருக்கிற ஜனத்தார் ஏற்றுக்கொள்றாங்க. சகல பட்டணங்களிலிருந்தும் அந்த ஸ்திரீகள் புகழுறாங்க, வாழ்த்துறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. ஈசாயினுடைய குடும்பமே அங்க ஒரு பெரிய மானியம், தேசிய மானியம் பெறுறாங்க. அவங்களுடைய தகப்பன் வீட்டுக்கு நன்மை செய்வேன்னு சொல்லி சவுல் வாக்கு பண்ணியிருந்தார். குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், தனக்கும் பதவி கிடைச்சிருக்குது. ஒரு ஆர்மி ஜெனரலா உயர்த்தப்பட்டிருக்கிறார். ராஜாவினுடைய மகள் தனக்கு கிடைக்க போகிறாள். எவ்வளவு பெரிய ஒரு பீக்குக்கு போறார், உயர்வுக்கு. அங்கதான் ஆண்டவர் சில மனிதர்களை வைத்து நம்மை உருவாக்குகிறார். அது பொதுவா நம்மளை உயர்த்தினவங்களே நம்மளை தாக்குவாங்க, நம்மளை கூப்பிட்டவங்களே நம்மளை வேண்டான்னு சொல்லுவாங்க. எப்படி? சர்ச்சுக்கு வாங்க வாங்க, மாசத்துல நீங்க ஒரு வாட்டி இல்ல 4 வாட்டி வந்தா கூட சந்தோஷம்னு சொன்ன வாய் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இல்ல, எங்களுக்கு நேரம் இல்ல, எங்களுக்கு காணிக்க கொடுக்க காசு இல்ல, நீங்க வர வேண்டாம் அப்படின்னு பேசுவாங்க. யார் நம்மளுடைய உதவியை நாடினார்களோ அவங்களுக்கு நாம பாரமா தெரிய ஆரம்பிப்போம். நம்மளை ஏற்றுக்கொண்டவங்க நம்மள புறக்கணிப்பாங்க, அக்செப்ட் பண்ணவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பொதுவா இதான் நடக்கும். நம்மள அன்பு காட்டினவங்க நம்மள வெறுப்பாங்க. இந்த மாதிரி என் எதிராளி, என்னை எதிர்க்கிறவங்க என்னை எதிர்க்கிறாங்க, அது வேற. ஆனா என்னை பாராட்டினவர்கள், பாராட்ட வேண்டியவர்கள் மாத்திரம் இல்ல, பாராட்டினவர்கள், என்னை புகழ்ந்தவர்கள், அன்பு காட்டினவங்க, அவங்க எனக்கு எதிர்க்கும் போது நான் என்ன செய்யறது? தீமையை சகிக்க கற்றுக்கொள்ளணும். இந்த பாடம் இருக்குதுல்ல, அது காசு கட்டிலாம் படிக்கிறது கிடையாது. சில பேர்லாம் அர்த்தராத்திரி 2 மணிக்கு ஆன்லைன்ல உட்காந்து படிக்கிறாங்க பைபிள். காசு கட்டி நைட்டு 9 மணி 10 மணி 2 மணிக்கு என்னென்னமோ நாட்டில இருந்து எங்கெங்கிருந்தோ பைபிள் கத்துக் கொடுக்கறாங்க. அதுவும் காசு கட்டி படிக்கணும் கத்துக் கொடுக்கறாங்கன்னு சொல்லி காசை வாங்கி அப்படி கத்துக் கொடுக்கறாங்க. அந்த மாதிரி எல்லாம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தீமையை சகிக்க முடியலையே, தீமையை சகிக்கிற பாடத்தை படிக்கலையே. இது காசு கட்டி வரதில்லை, இது செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும். சத்தியத்தை சொல்லி சத்துருவானேனோ
உங்க கண்ணையும் பிடுங்கி கொடுக்க ரெடியா இருந்தீங்களே, இப்ப உயிரே எடுக்கிறீங்களே, நான் என்ன செய்யறது? தீமையை சகிக்க கற்றுக்கொள். 25 எதிர்பேசுகிறவர்கள், நமக்கு எதிர்த்து பேசுற ரெபல்லியஸ் பீப்புள், நம்ம எதிர்க்கிறவர்கள், பல விதங்கள்ல எதிர்க்கிறாங்க. அவங்க சத்தியத்தை அறிய வேண்டும். அவங்க சத்தியத்தை அறியணும்னா, சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதல் அருளணும். தேவன் தான் அவங்களுக்கு ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதலை கொடுக்க முடியும். அது நாம கொடுக்க முடியாது. அப்படி சத்தியத்தை அவங்க அறியணும், அவங்க தேவன் அவங்களுக்கு அருளை தரணும், மனம் திரும்புதலை அருளணும்னா, பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக நாம் என்ன செய்யணும்? அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். எதிர்க்கிறவங்களுக்கு கற்றுத்தரணும். எப்படி உபதேசிப்பது? சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இங்கதான் அந்த சாந்த குணம்தான் முதல் உபதேசம். அதுக்கப்புறம் உபதேசிக்கிறோம், அதுக்கப்புறம் பேசுறோம். ஆனா முதல்ல நம்முடைய அந்த குணம், அந்த சாந்தம். சாந்த குணம் இல்லாதவங்க கத்துவாங்க, கீச்சுன்னு கத்துவாங்க, வாழ்வாள்னு கத்துவாங்க. அவங்க மற்றவங்களையும் டென்ஷன் ஆக்குவாங்க, அவங்க பேச விட மாட்டாங்க. ஆனா சாந்த குணம் உள்ளவர்கள், அங்கதான் அந்த ஒரு அமைதி இருக்கும். சாந்தமாய் பதில் கொடுக்கிறவங்க, மெதுவான பிரதி உத்தரம், உக்கிர கோபத்தை தணிக்கும். இதெல்லாம் இங்க தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு பயிற்சியை கொடுக்கிறார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் தாவீதினுடைய வாழ்க்கையில. இத ஆண்டவரே இத இந்த செனாரியோன்னு சொல்லுவாங்க. இத ஆண்டவரே இத நடத்துறார். தாவீதை உருவாக்குவதற்காக இந்த பெண்கள் எல்லாம் ஆடி பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையா பாடுறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இதனால் என்ன விளைவு வரும்? சவுல் இந்த வார்த்தையை கேட்டபோது விசனம் அடைந்து மிகுந்த எரிச்சல் அடைந்து 1 சாமுவேல் 18:8 மிகுந்த எரிச்சல். சவுளுடைய மனதுல விசனம். தாவீதுக்கு 10000, எனக்கும் 1000 கொடுத்தாங்க, இன்னும் ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு சவுல், எந்த சவுல் தாவீதை நேசித்தாரோ அந்த சவுல் தாவீதை காய்மாகாரமாய் பார்த்தார். இப்போ சவுளுடைய வாழ்க்கையில் நடக்குது. 9வது 10வது வசனத்துல மறுநாளிலே, நல்லா அந்த வேர்டை கவனிங்க, அந்த நாள் முதற்கொண்டு, 9வது வசனம், அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே, எந்த நாள் சவுல் தாவீதை காய்மாகாரமாக பார்த்தாரோ, எந்த நாள் சவுல் தாவீதின் மீது விசனம் அடைந்தாரோ, எந்த நாள் சவுல் தாவீதின் மீது மிகுந்த எரிச்சல் அடைந்தாரோ, அடுத்த நாள் சவுளுடைய ஆவிக்குரிய வாழ்வை இருளடைந்து தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. பிசாசு சவுலுக்குள்ள வருவது ஏற்கனவே நம்ம முந்தி ஒரு பாடத்துல நம்ம ஏற்கனவே சிந்தித்தோம். ஒரு சிந்தனையில, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவினா தேவன் பொல்லாத ஆவிய அசுத்தாவிய அனுப்புவாரா? அவர் பரிசுத்தாவியானவரை தானே கொடுப்பாரு. தேவன் அனுமதியை பெறாம, தேவனுடைய அனுமதியை பெறாம பிசாசு நம்ம வாழ்க்கையில வரவும் மாட்டான். நாம இடம் கொடுக்காம தேவன் அனுமதிக்கவும் மாட்டார். சோ நாம இடம் கொடுப்பதினால் தேவன் அனுமதிக்கிறார். தேவன் அனுமதி கொடுக்காம பிசாசு நம்ம வாழ்க்கையில வர முடியாது. ஆனா எக்ஸப்ஷனலா விதிவிலக்காக யோபு, பேதுரு மாதிரி இடம் கொடுக்கவே இல்லை. யோபு, பேதுரு இடம் கொடுக்கவே இல்லை. ஆனாலும் பிசாசு தேவனிடத்துல அனுமதி கேட்டா, ஆண்டவர் அனுமதி கொடுத்ததுனால யோபுடைய வாழ்க்கையில, பேதுருடைய வாழ்க்கையில புடைப்பதற்கு பேதுருக்கு அனுமதி கொடுத்தார். யோபுடைய தோல் வியாதி, ஸ்கின் டிசீஸ் வரத்துக்கு, தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். சோ இடம் கொடுக்காம அனுமதி கொடுப்பது சிலருக்கு, அது ரொம்ப மெச்சூர்டு கிறிஸ்டியன்ஸ்க்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா நாம இடம் கொடுக்காம, ஆண்டவர் அனுமதி கொடுப்பதில்லை பிசாசுக்கு. அவர் அனுமதி கொடுக்காம பிசாசு நம்மள தொட முடியாது. இப்ப இந்த சவுல் இடம் கொடுத்தார். என்ன இடம்? இன்னொருத்தவர் மேல, அதுவும் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர் மேல, அதுவும் இளம் பிள்ளைகள், வாலிபர்கள், இளம் ஊழியர்கள் எழும்புன்னு ஜெபிப்பாங்க. எழும்பி இருக்கிறையா, 21 வருஷம் ஆகுது எழும்பி இருக்கிறேன்னு சொன்னா, இல்ல நீங்க எங்க கூட, எங்களுக்கு கீழே, எங்களுடைய பேர்ல
எங்க டாக்டரின்ல எங்க கூட எங்களுக்கு கீழே இருக்கிறதா இருந்தா நாங்க உங்களை உதவி செய்வோம். இல்ல நீங்க எங்க கூட இல்லைன்னா நாங்க உங்களை உற்சாகப்படுத்த மாட்டோம். அப்புறம் என்னத்துக்காக ஜெபிக்கிறீங்க? இளம் ஊழியர்கள் எழும்பணும்னு. இளம் ஊழியர்கள் எழும்புனா எழுப்ப விடுறது கிடையாது. ஆனா கூடி கூடி இளம் ஊழியர்கள் எழும்பணும், ஆண்டவரே வாலிபர்களோடு பேசும் சொல்லிட்டு போனால என் பிள்ளைய எழுப்பும் ஆண்டவரே. அதுதான் உண்மை. அடுத்தவங்க பிள்ளைய எழுப்புன்றது கிடையாது. என் பிள்ளையே எழுப்போம், என் பிள்ளைய மாத்திரம் எழுப்போன்னு கேட்டு போயிடலாம் உண்மையா. ஆனா பொத்தம்படையா, அதாவது பொதுவா அப்படி ஜெனரலா எல்லாரும் வாலிபர்கள் எழும்பணும் ஆண்டவரே, வாலிபர்கள் எழும்பணும், வாலிபர்களுக்கு தரிசனம் தருவீங்கன்னு சொன்னீங்களே, வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள் சொன்னீங்களேன்னு சொல்லி சொல்லி அழுது அழுது ஜெயிப்பாங்க. ஆனா எழும்பிட்டா அந்த வாலிபர்கள் இளம் ஊழியர்கள் படுற பாடு இருக்குதே, அனுபவிச்சு சொல்றேன். நான் அனுபவிச்சு சொல்றேன், எல்லாரையும் சொல்லல. பல பேர் இருக்கிறாங்க எழும்புங்க எழும்புங்கன்னு ஜெயிப்பாங்க. எழும்புனா அவங்கள உற்சாகப்படுத்த மாட்டாங்க, முதுகுல தட்டி கொடுக்க மாட்டாங்க, நெஞ்சில கை வச்சு தள்ளுவாங்க. அந்த மாதிரி இந்த சவுல் இளம் ஊழியர் மேல, ஒரு கர்த்தருடைய வழிநடத்துதல் இருக்கிற ஒரு பிள்ளையின் மேல காய்மாகாரம், எரிச்சல், விசனம் வந்த அந்நாள் முதற்கொண்டு எரிச்சல் வந்தது. காய்மாகாரமா பார்க்க ஆரம்பிச்சாரு. அடுத்த நாள் மறுநாள்ல பிசாசு வந்துட்டான். அப்ப பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனாலதான் சவுளுடைய மனசுல விசனம், எரிச்சல், காய்மாகாரம் வந்துருச்சா. பிசாசு வந்தானா இப்ப சவுளுடைய கையில் என்ன இருக்கு பாருங்க. 10வது வசனம், மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று, அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். இது வேற. அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. வாயில தீர்க்க தரிசனம், கையில ஈட்டி. தீர்க்கதரிசி கையில எதுக்கு ஈட்டி இருக்கணும்? அப்பதான் கள்ள தீர்க்க தரிசனம் வருது. இப்போ ஒரு கள்ள தீர்க்கதரிசி எப்படி இருப்பாங்க? கையில ஈட்டி வச்சிருப்பாங்க. ஈட்டின்ற ஆயுதம் எப்படின்னா, முன்னால கூரா இருக்கும், பின்னால கூறாலாம் இருக்காது. முன்பக்கம் இரும்பினாலும் இருக்கும், பின்பக்கம் மரத்தினால இருக்கும். இல்லைன்னா முழுமையா இரும்புனே வச்சுக்கோமே, முழுசா ஈட்டி ஃபுல்லா இரும்பா இருக்குதுன்னா பின்பக்கம் கூர்மையா இருக்காது, முன்பக்கம் தான் கூர்மையா இருக்கும். பொதுவா ஈட்டினா அதாவது ஒரு பக்கம் மட்டும்தான் தாக்கும். மற்றவங்களை தாக்குகிற ஆயுதத்தை கையில வச்சிருக்கிறவங்க கள்ள தீர்க்கதரிசிகள் அல்லது கள்ளர்கள். உண்மையான தீர்க்கதரிசி கையில இரு பக்கமும் கருக்குள்ள பட்டயமாகி வேத வசனம் இருக்கும். அது தன்னையும் வெட்டும், அடுத்தவங்களையும் வெட்டும். அவங்க தன்னையும் நியாயம் தீர்ப்பாங்க, மற்றவங்களையும் தோற்றத்தின்படி தீர்ப்பு சொல்லாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். தோற்றத்தின்படி இல்லை, காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். காலத்துக்கு முன்னாடி சொல்றது இல்ல, தோற்றத்தின்படி பார்க்கறத வச்சு இல்ல, நீதியின்படி. டோன்ட் ஜட்ஜ் பட் ஜட்ஜ், அப்படிதான் பைபிள் சொல்லுது. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். என்ன நீதி? தேவ நீதியின்படி. தேவ நீதியின்படி எப்படி தீர்ப்பு செய்வது? கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அதுதான் நம்ம தீர்ப்பு. அதாவது கீழ்கோர்ட்ல இருந்து மேல் கோர்ட்டுக்கு, ஹை கோர்ட்டுக்கு அனுப்புற மாதிரி கீழ்கோர்ட்ல இருந்து இந்த மனு தாக்கல் மேல் கோர்ட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி ஆண்டவர் பழி வாங்குதல் எனக்குரியது, அதை என்கிட்ட கொடுத்துருன்றார். நான் பழி வாங்குவேன், பழி வாங்காம விட மாட்டேன், அதை என்கிட்ட விட்டுடு, நான் பழி வாங்குறேன் என்று ஆண்டவர் சொல்ற மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்லி தருவார். உன் காணிக்கை செலுத்த வரும்போது உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டென்று நினைவு கூர்வாயாக்கில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு போய் உன் சகோதரனோட ஒப்புரவாக்கு. சகோதரனோடு ஒப்புரவாக சொல்றாரு. ஆனா மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரம் 24, மத்தேயு 5:24, அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கை செலுத்து. 25ல எதிராளின்னு சொல்றாரு. அது சகோதரன் இல்ல, எதிராளி. எதிராளி கிட்ட என்ன செய்ய? 25வது வசனத்தின் கடைசி வரி, சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. தேவ பிள்ளைகள் சகோதரர்கள்ட்ட ஒப்புரவாகு. இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள வரல, விசுவாசியா ஆகல, ஆவிக்குரியவர்களா இல்ல, அவங்க உலக முறையில அவங்க மாம்சத்துக்குரியவர்களாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எதிராளி. அவங்க கிட்ட நல்மனம் பொருந்துனா போதும். சார்ட் அவுட் பண்ணு, உட்கார்ந்து பேசு, நல்மனம் பொருந்து. ஒப்புரவாக முடியாது அவங்ககிட்ட, அவங்க எதிராளி. ஆனா சகோதரன்ட்டு ஒப்புரவாகு.
இங்க சகோதரன்ட்டே நல்மனம் பொருந்த முடியல, சகோதரன்ட்ட போய் என்னத்தை ஒப்புரவாகிறது? நல்மனம் கூட பொருந்த முடியல. அதாவது உட்காந்து பேசுறதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது. நேர்ல பார்த்தாதானே நல்மனம் பொருந்துறது. நேரிலே பார்க்க வேண்டாம், போன்லயே பேச வேண்டாம், அப்படியே தவிர்த்து கொள்ளும். ஏன்னா பேசினா எப்படி நம்ம சமாதானம் ஆயிடுவாங்க, முகத்தை பார்த்தாலே அவங்க சமாதானம் பண்ணிடுவாங்க. அது கூடாது. அதனால வாய்ப்புக்கே இடம் கொடுக்காம ஒதுங்கி ஒதுங்கி ஓடுறது. இப்படிப்பட்ட ஆளுங்களை என்ன பண்றது? அதனாலதான் நம்ம ஆண்டவர் பார்த்துக் கொள்வார்னு விட்டுறணும். அது என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த சவுலுடைய கையில ஈட்டி இருந்துச்சு, ஆனா வாயில தீர்க்க தரிசனம் இருக்கு. கையில ஈட்டி, வாயில தீர்க்க தரிசனம். 10வது வசனத்தில் மனசுல व्यसனம், எரிச்சல், காய்மாகாரம். என்ன மாதிரி ஒரு நிலைமை பாருங்க. அதாவது மத்தேயு 12:45 வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 45 நாம பிசாசு நம்மை விட்டு போயிடுறான், ஒரு மனுஷனை விட்டு பிசாசு போயிடுறான் அப்படின்னா அவன் போயிட்டு திரும்ப என்ன பண்றான்? அந்த இடத்துல தேவனுக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் நிரப்பப்படலைன்னா 44 விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே அந்த வீடு, அந்த மனுஷனுடைய மனம் என்கிற ஆவிக்குரிய வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. ஜோடிப்புலாம் இருக்குது வீட்டுல. அது கர்த்தருடைய வீடோ, அது மனம் என்கிற வீடோ, எல்லா ஜோடிப்பு இருக்குது. பெரிய பிளாட் ஸ்கிரீன் டிவி இருக்குது. ஒவ்வொரு ஃபேத்து, ஒவ்வொரு விழா வந்துச்சுன்னா புது புது ட்ரெஸ் எடுக்க வேண்டியது. ஏன் போன ஃபேத்துல போன விழால போட்ட ட்ரெஸ் போட்டா என்னவான்னு கேட்டா, இல்ல அந்த போட்டோல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, புது புடவை, புது கோட்டு, இதுக்குன்னு புது ஷூ, அந்த செருப்புக்கு ஏத்த மாதிரி ஜாக்கெட் இருக்கணும், அதுக்கேத்த மாதிரி இது இருக்கணும். கல்யாணம் உங்களுக்கா அவங்களுக்கா? அவங்களுக்கு தானே கல்யாணம். இவ்வளவுத்தையும் போட்டுட்டு போயிட்டு அங்க நீங்க வைக்கிற மொய்க்கு, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு பாத்தீங்கன்னா அதுக்கு 2 பாக்கெட் கூட தான் மொய் வைக்கணும். மொய்யும் வைக்கிறது கிடையாது, நொய் நொய் நொயின்னு பேச மட்டும் செய்யறது. ஆனா ஜோடிக்கிறது. திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னுடைய கூட்டிக் கொண்டு உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். இங்க சவுலுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை ரொம்ப மோசமா போச்சு. முன்னையாவது அவர் தன்னை காயப்படுத்திட்டு இருந்தாரு, தேவனை காயப்படுத்தினாரு. இதோட நின்றுச்சு. ஆண்டவர் கீழ்ப்படியில தன்னை வேதனைப்படுத்திட்டு இருந்தாரு. தேவனுடைய ஆவியானவர் அவர் விட்டு விலகிட்டார். ஆனா இப்போ தேவனுடைய பிள்ளைகளை, தேவ ஜனத்தை, மற்றவங்களை, தேவ திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவங்களையும் காயப்படுத்துவாங்க. இந்த சவுல் தன்னை ஒரு தேவ மனுஷனை போல காண்பிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இந்த பொல்லாத ஆவி வந்துச்சுன்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் பொதுவாக தங்களை தேவ மனிதர்களை போல காண்பிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க அப்படியே பேசும்போதும் சரி, அவங்க அந்த கை குலுக்கிற விதம், அவங்களுடைய அப்பா என்னென்னமோ பண்றாங்க. அப்படியே அப்படியே அவங்க மறுரூப மலையிலே இருக்கிறாங்களாம். அப்படியே சாதாரணமாலாம் பேச மாட்டாங்க. ஒரு ஒரு மாதிரி பேச்சு, அந்த பேச்சே மாறிடுது. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. இவங்க பைத்தியம் பிடிச்சவங்களா இல்ல நம்ம பைத்தியம் பிடிச்சவங்களான்னு தெரியாத மாதிரி நல்லா தானே இருந்த, திடீர்னு ஏன் மாறுறது? மனம் மாறணும், வெளியில கிடையாது. இங்க சவுல் என்னன்னா 1 சாமுவேல் 18 வாயில தீர்க்க தரிசனம் இருக்குது. ஒரு ஆவிக்குரியவனை போல வாயில தான் எல்லாமே, வாயிலே வர சொல்றது. பாரதியார் சொல்ற மாதிரி வாய் சொல்லில் வீரரடி, வாயிலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறது. பொல்லாத ஆவி பிடிச்சவங்களை பார்க்கும்போது தெரியவே தெரியாது. ஆனா அவங்களுடைய நோக்கம், இன்டென்ஷன், மோட்டிவேஷன் அது தேவ நோக்கமா இருக்காது. அது அழிக்கிற திட்டங்கள், கொலையின் ஆவி, அந்த சதி ஆலோசனைகள், இதெல்லாம் அங்க உள்ள இருக்கும். எப்படி தாவீது அழிக்கலாம்? 10வது வசனத்துல அசுத்த பொல்லாத ஆவி சவுலின் மீது வந்தபோது அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். தாவீது கையில சுரமண்டலம், சவுலின் கையில ஈட்டி. ஆனா
நாம சில நேரத்தில் நம்முடைய விரல்கள் கூட பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நம்முடைய இசை, நம்முடைய தாளந்து, சின்ன விஷயம் கூட மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய ஜனத்தினுடைய சின்ன சின்ன பணி கூட மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா கர்த்தருடைய ஆவியை இழந்தவர்கள், பொல்லாத ஆவிக்கும் அசுத்தமான பிசாசுக்கும் இடம் கொடுத்தவங்க, அவங்க நோக்கம் தவறா இருக்கும்போது இந்த தாவீதை எப்படி கொல்றது, அழிக்கிறது? அப்பொழுது சவுல் 11வது வசனம், தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன். அவங்களுடைய சர்ச்சைக்கு மற்றவங்களுக்கு சொல்ற வாக்கு தத்தம்லாம் என்னமோ வேற மாதிரி இருக்கும். கர்த்தருனை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாகுவாய். ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்குன்னு அவங்க உருவாக்கிக்கிட்ட மேன் மேட் ப்ராமிசஸ், வாக்கு என்னன்னா, நான் கர்த்தருடைய ஜனத்தை, கர்த்தருடைய பிள்ளைகளை, அடுத்த தலைமுறைய எனக்கு போட்டியா இருக்கிறவன போட்டியாளனா நினைக்கிறதுனால நான் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன். இதுதான் என்னுடைய நோக்கம். என்னுடைய ஃபியூச்சர் பிளான் என்னன்னா, உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன பிரதர் சிஸ்டர் அப்படின்னு கேட்டா, நான் இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது ஒரு 50 பேரை ஞானஸ்நானம் கொடுக்கணும், எப்படியாவது ஒரு 10 பேருக்கு பைபிள் கொடுக்கணும். எல்லாம் பேசுவாங்க. ஆனா உங்களை மாதிரி இன்னொருத்தர் 50 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு, இன்னொருத்தரும் 10 பேருக்கு ஞானஸ்நானம் பைபிள் கொடுக்கணும்னு இருக்கிறாருன்னா, அவரை சுவரோடு சேர்த்து குத்தி போடுவேன். என்ன புத்தி இது? என்ன மனநிலை இது? 10 பேரும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. நல்லது செய்ய போய் பிரிஞ்சு போனவங்க தான் முக்காவாசி ஊழியர்களே. நல்லது செய்ய போய் பிரிஞ்சு போயிடுவாங்க. அது எப்படி இவர் பண்ணலாம், நான் தான் பண்ணணும்? என்னுடைய கான்டாக்ட்ஸ் எப்படி அவர் வாங்கலாம்? அவர் என்ன மூலியமா தான் அவருக்கு தெரியும். அப்ப என் மூலியமா தான் அவர் பேசணும், நேரடியாலாம் பேசக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு குறுகிய பார்வை. நான் இருக்க போறது எத்தனை வருஷம், அவங்க இருக்க போறது எத்தனை வருஷம், நான் வரும் அளவும் யோவான் இருந்தா உனக்கு என்னன்னு பேதுருவை பார்த்து இயேசு கேட்டார். நீ என்ன பின்பற்றி வா. இயேசு கிறிஸ்து பேதுருக்கு சொன்னது என்னன்னா, மைண்ட் யுவர் பிசினஸ், மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். நீ என்ன பாரு, யோவானை பார்க்காத, அவன் காரியம் என்னன்னு கேட்காத, அதை நான் பார்த்துக்குவேன். அடுத்தவனுடைய ஊழியக்காரன் மேல நீ என்னத்துக்கு பொறாமப்படுற? அவன் விழுகிறவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, அவன் விழுந்தாலும் அவளை நிலைநிறுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறாரே, தேவன் அவளை நிலை நிறுத்துவார். இங்க வேலை ஆட்கள் குறைவா இருக்கிறாங்க, அறுப்பு மிகுதியா இருக்குது. செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு நம்ம செய்ய தேவையில்லாத வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறோம். நான் குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான், ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். இங்க தாவீது ஒரு கோழை இல்ல. கோலியாத்தை கொல்ல தெரிஞ்ச தாவீதுக்கு சவுலை ஏன் கொல்லல, முக்கியமா இந்த இடத்துல ஏன் கொல்லல? தனக்கு உதவி செய்கிற தாவீதுக்கு சவுல் தீங்கு நினைக்கும் போது, தாவீது தனக்கு தீமை செய்கிறவருக்கு அவர் தீமை செய்யல. இதுதான் இந்த இடத்துல தாவீதுக்கு கர்த்தர் சொல்லி தருகிற முக்கியமான பாடம். நீ ஒருத்தவங்களுக்கு நன்மை செய்யற, அவங்க அதுக்கு தீமை செய்யறாங்க. அப்படி நன்மைக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீ தீமை செய்யாத. எப்படி நீ செய்த நன்மைக்கு, நீ சுரமண்டலத்தை வாசிக்கிறதுனாலதான் அவருக்கு பொல்லாத ஆவி நீங்கி சுகமாகிறார். நீ நன்மை செய்கிறதுக்கு உனக்கு தீமை செய்யறாங்க, அப்படி நன்மையை பெற்று தீமை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு திருப்பிக்கிட்டு நீ தீமை செய்யாத. என்ன செய்? விலகி விலகி தாவீது சவுலுக்கு விலகி அவனுக்கு தப்பினான். அந்த நீடிய பொறுமை, மனத்தாழ்மை. நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் எவ்வளவு கொடிய குணமுள்ளவர்களாக, அவங்க எவ்வளவு சதி மோசமான ஆலோசனைகள் நிரம்பியவர்களாக இருந்தாலும், அவங்க மேல கோபப்படாம, அவங்க நம்மளை கோழ நினைச்சாலும், வீரம் இல்லைன்னு நினைச்சாலும், நம்மை பாதுகாக்க மாத்திரம் கற்றுக்கொள்ளணும். நம்முடைய விசுவாசம் இழந்து போகாதபடி, நம்முடைய பார்வை குறி தவறி விடாதபடிக்கு, சவுளை அழிக்கணும்னு நினைச்சு சவுளை போல நான் மாறிடாதபடிக்கு, சவுலுக்கு பொல்லாதாவி பிடிச்சிருக்கா, எனக்கு பொல்லாதாவி பிடிச்சிருக்கான்னு தெரியாத மாதிரி, அவர் தான் என்ன அழிக்கணும்னு நினைக்கிறார், நானும் அவர் அழிக்கணும்னு நினைக்கிறது எப்படி? நான் என்ன பண்ணணும்?
தீங்குக்கு விலக கற்றுக்கொள்ளணும். அதாவது சோதனைகளை ஜெயிப்பது ஒண்ணு, சோதனைகளை சகிப்பது வேறு. சோதனைகளை ஜெயிக்கிறவன் பாக்கியவான். அல்லது வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 திருச்சபைகளையும் வாசிக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோன்னு ஒரு 7 முறை சொல்லப்பட்டிருக்கு. ஆனா யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனம், திருச்சபைக்கு போகிறவர்களே, சபையில ஊழியம் செய்கிற ஊழியர்களே, விசுவாசிகளே, நாம தேவ பிள்ளைகளுக்குள் இந்த வசனத்தை தயவு செய்து நாம பிராக்டிஸ் பண்ணணும். யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்க கற்றுக்கொள்ளணும். அவங்க நம்மளை பத்தி புறங்கூறுறாங்க, அவதூறு பரப்புறாங்க, பொல்லாதவைகளை சொல்றாங்க, அநீதியா பேசுறாங்க, அவமதிக்கிறாங்க. அதாவது இக்னோர் பண்றது இருக்குதுல்ல, அசட்டை பண்ணுதல் தமிழ்ல, அது ரொம்ப வலிக்கும். அதாவது எதிர்க்கிறது கூட வேற, அசட்டை பண்றது என்னன்னா, நம்ம இருக்கிறோம்னு தெரியும், நம்மள பார்த்திருப்பாங்க, ஆனா கவனிக்காம கண்டுக்காம அசட்டை பண்றது. ஏதோ ஒரு விழாவிலேயோ திருமணத்திலேயோ ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல அசட்டை பண்ணுதல், அசட்டை பண்ணப்படுதல், அது ரொம்ப வலிக்கும் தான். அதை சகிக்க கற்றுக்கொள்ளணும். அந்த நேரத்தில் எதுவும் ரியாக்ட் பண்ண தேவையில்லை, அமைதியா அமைதியா. நமக்கு முன்னிருந்தவர்களையும் இப்படியே துன்பப்படுத்தினார்களே, மகிழ்ந்து களி கூறுங்கள். சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனைய அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்போ இந்த சோதனைகளை சகிக்கிற காலம்தான் நம்மை உத்தமர்கள் என்று அது விளங்க செய்து. யார் உத்தமர்கள், யார் கள்ளர்கள் அப்படின்னு நிர்ணயிக்கிற ஒரு தருணம், ஒரு காலம் இருக்குதுல்ல, அதுதான் பாடுகள். அந்த பாடுகள் வெளியில இருந்து இருக்குல்ல, நாம அநேக உபத்திரங்கள் வழியாய் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசம். அநேக உபத்திரம் அது வெளியே இருந்து வரும், சுவிசேஷ எதிரிகள்ட்ட இருந்து வரும், சத்தியத்தை அறியாதவங்க, அவிசுவாசிகள், அது எதிர்க்கிறவர்கள், ரெபல்லியஸ் பீப்புள், உன் வீட்டாரே உன் சத்துரு, வீட்டில இருந்து, கணவன்கிட்ட இருந்து, மனைவி கிட்ட இருந்து, பிள்ளைகள்ட்ட இருந்து, பெற்றோர்கள்ட்ட இருந்து, அது ஒரு விதத்துல வரும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க, நம்மை நேசித்தவர்கள், நம்மகிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்களே 10 வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம கூட ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்தாங்க, ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டாங்க, எத்தனை முறை நம்ம எல்லாரும் நண்பர்களா ஒன்னா சேர்ந்து தூங்கி இருக்கிறோம். அப்படி இருந்தவங்க நமக்கு விரோதமா ஆயிட்டாங்களேன்னு போது, அங்கதான் ஆண்டவர் நம்மளுக்கு உத்தமன் அப்படின்ற ஒரு டாக்டரேட், உத்தமன் என்கிற ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னா அதுக்கு கிளாஸ் என்னன்னா சகித்தல் அப்படின்றத, அந்த சகிப்புத்தன்மை இருக்கிறவங்க தான் உத்தமர்கள் அப்படின்ற பட்டியலில் வர முடியும். உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12 இன்னைக்கு ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், கருத்து வேறுபாடுள்ள உடன் ஊழியர்கள், நாம இந்த சகிக்கிற மனப்பான்மைய தாவீது சவுலிடத்திலிருந்து விலகினா உடனே சபையை விட்டு போறது அப்படின்னு இல்ல, அந்த நேரத்துல அந்த சவுளுடைய மனநிலை எனக்கு வந்துடாதபடி விலகணும். அவர் தான் என்ன கொல்லுன்னு நினைக்கிறாருன்னா, அவருக்கு தான் புத்தி பேதலிச்சு போச்சுன்னா எனக்குமா புத்தி பேதலிச்சு போகணும்? அவர் தான் இப்படி இருக்கிறாருன்னா நானுமா இப்படி இருக்கணும்? அவர் தெரியாம பண்றாரு. தெரிஞ்சிருந்தா அப்படி பண்ணிருப்பாரா? நான் உண்மையிலேயே யாருன்னு தெரிஞ்சிருந்தா, என்னுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிருந்தா, என்ன அவங்க இப்படி திட்டிருப்பாங்களா, என்னை அழிக்க முயற்சிருப்பாங்களா? தெரியாதனால தான் இப்படி பண்றாங்க, செஞ்சுட்டு போட்டோம். இந்த மனநிலை தான் 1 சாமுவேல் 18:14 வாசிக்கிறோம். முக்கியமா நீங்க வெளியில நீங்க புத்திமானா நடந்துக்கிறீங்களோ இல்லையோ, இந்த கணக்கு வழக்கு எழுதுறது, வாரம் வாரம் வந்த காணிக்கை, வருடாந்திர காணிக்கை, இந்த பிறந்த நாள் பேர்களை படிக்கிறது, அடுத்து ஈவெண்ட் பேஸ்டு கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, நிகழ்வுகளை சார்ந்த கிறிஸ்தவர்கள், ஈவெண்ட் பேஸ்டு கிறிஸ்டியன்ஸ். இன்னொருத்தவங்க பில்டிங் பேஸ்டு கிறிஸ்டியன்ஸ், ப்ராஜெக்ட் பேஸ்டு கிறிஸ்டியன்ஸ், நீட் பேஸ்டு காஸ்பல், தேவை அடிப்படையை கொண்டவர்கள், கட்டிடத்தை அடிப்படையை கொண்டவர்கள், கூட்டம் 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 கூட்டம், வாலிபர் கூட்டம், பெண்கள் கூட்டம், இரவு கூட்டம், முழுநேர கூட்டம், கூட்டமா நடத்தணும். அதுக்கு பிளையர் ரெடி பண்ணணும், அதுக்கு மக்களை மோட்டிவேட் பண்ணணும். இந்த கூட்டத்துக்கு வரலன்னா போன் பண்ணி அவங்கள திட்டணும். ஏன் வரல, எப்படி வரல, ஏன் வராம போனீங்க, காய்ச்சல் அடிக்குது, சூரியன் கூட தான் காய்ச்சல் அடிக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்குறது. ஏங்க எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒருத்தவங்களை ப்ரெஷர்டா அவங்கள ப்ரெஷர் பண்ணி அவங்கள நம்ம நடத்துறது இல்லை. அந்த மாதிரி ஒரு பேஸ்டு, அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் இருக்கிறது இல்லை. நாம
புத்திமானாய் நடந்துக்கிறதுன்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் மாதிரி நடக்கிறது இல்ல. அண்டர்ஸ்டாண்டிங். புத்தி அப்படின்னா என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல், புரிந்து கொண்டு நடக்கணும். இது முக்கியமா 1 சாமுவேல் 18:14 தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான் அப்படின்னா ஒரு வெளித்துறை, உள்துறை அமைச்சர், வெளித்துறை அமைச்சர், நாட்டுக்கு வெளியில நாட்டுக்குள்ள இப்படி எல்லாம் நடக்கிற, சபைக்கு வெளியே ஊழியங்கள், சபைக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது உறவு, மனித உறவுகள், ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ல புத்திமானாய் நடந்து கொள்ளணும்னா we have to understand others. அவங்க யாரு? அவங்க முடவர்கள், அவங்க பலவீனமானவங்க, அவங்க இப்படிதான் இருப்பாங்க, அதை நாம புரிஞ்சுக்கணும். தெசலோனிக்கேர்ல தான் அந்த வசனம் வருதுன்னு நினைக்கிறேன். என்னோட ஞாபகம் சரியா இருந்துச்சுன்னா அந்த வசனம் தெசலோனிக்கேர்ல தான் வருது. 1 சாமுவேல் 5:14. 1 சாமுவேல் 5:14. சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள். ஆக மொத்தத்தில் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமா இருங்கள். பரிசுத்தவான் தான், ஆனா ஒழுங்கில்லாத பரிசுத்தவான். பரிசுத்தவான் தான், ஆனா திடனற்ற பரிசுத்தவான். பரிசுத்தவான் தான், ஆனா பலவீன பரிசுத்தவான். ஊழியர்கள் தான், விசுவாசிகள் தான், ஆனா பலவீனமா இருக்கிறாங்க, திடனற்றவர்களா இருக்கிறாங்க, ஒழுங்கில்லாதவர்களா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கத்திக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறது இல்ல. பரிசுத்த கோபத்தோடு சாட்டி எடுத்தார் ஆண்டவர்ன்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் எடுத்தோம் பிடிச்சோன்னு இல்ல, அதை நம்ம பிள்ளைகிட்ட செய்யணும். அதை ஒழுங்கு இல்லாதவங்ககிட்ட புத்தி சொல்லுங்க, அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள எடிஃபை பண்ணுங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க. திடனற்றவர்களை தேற்றுங்க, அவங்கள ஆறுதல் படுத்துங்க, கம்ஃபர்ட் தம். பலவீனரை தாங்குங்க. சோ இந்த புத்தி சொல்லுதல், தேற்றுதல், தாங்குதல். கடைசியா எல்லாரிடத்திலும் ஒழுங்கில்லாத, திடனற்ற, பலவீனமான, பலமுள்ள, திடமுள்ள, ஒழுக்கமுள்ள எல்லாரிடத்திலையும். ஒழுங்கில்லாதவர்களுக்கு எதிர்ச்சொல் ஒழுங்குள்ளவர்கள், திடனற்றவர்களுக்கு எதிர்ச்சொல் திடமுள்ளவர்கள், பலவீனருக்கு எதிர்ச்சொல் பலமுள்ளவர்கள். நீங்க பலமுள்ளவர்கள்ட்ட கூட நீங்க நீடிய சாந்தமா தான் இருக்கணும். நீங்க நல்ல திட்டமா இருக்கிறவங்கள்ட்ட கூட அவங்க வியாதியா இருந்தாலும், அவங்க விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நீடிய சாந்தமா தான் இருக்கணும். இப்படியும் பேசுவாங்க, வீர வசனமும் பேசுற தைரியம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. ஒரு சின்னதா ஒரு காய்ச்சல் வியாதி வந்துருச்சுன்னா உடனே சோர்ந்து உடஞ்சு போறவங்க இருக்கிறாங்க. நீடிய சாந்தமா இருங்க. அவங்கள அவங்களோட மன ஐயங்களை குற்றமா நிர்ணயிக்காதீங்க. சோ ஒருவன் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். இதெல்லாம் தாவீது ஆண்டவர் சொல்லி தர்றாரு. எப்பொழுதும் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும், உங்களுக்கிட்டேயே, சபைக்குள்ளேயே, தேவ பிள்ளைகளுக்குள்ளேயே நன்மை செய்யுங்கள், தீமை செய்யாதபடிக்கு. ஒருவனும் மற்றொருவனுக்கு செய்யும் தீமைக்கும் தீமை செய்யாதபடி, தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்து புத்தியாய் நடந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் இங்க தாவீது, ஆண்டவர் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததுனால இந்த விதமான சேலஞ்சஸ் எல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு சக்சஸ்ஃபுல் மேனா அவர் உருவாகிட்டு வந்தார். அதாவது ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லி இந்த நாளின் சிந்தனையை முடிக்கிறேன். ஒரு புத்தகத்துல நான் வாசித்தது, நல்ல குட் வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு புத்தகத்துல நான் எழுதி வச்சுக்கிட்டு வரேன். குட் வேர்ட்ஸ், அந்த புத்தகத்துல நான் எழுதி வச்சதை நான் இந்த நாளின் தியானத்துக்கு எழுதின நோட் புக்ல, many people who handle adversity well enough fall under the challenge of success. எதிர்ப்புகளை அருமையா ஹேண்டில் பண்ணவங்க, எதிர்ப்புகளை, எதிர்மறையான சூழ்நிலைகளை, எதிரிகளை அருமையா அதை கையாள கற்றுக்கொண்டவர்கள் பல நேரத்துல சக்சஸ், வெற்றி, அதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ண தெரியாது. இங்க தாவீதுக்கு வெற்றி வந்துச்சு, புகழ் வந்தது, வாழ்த்து வந்தது, ஆனா அதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணாரு. அடுத்தது எதிர்ப்பு வருது. ஸோ இந்த சேலஞ்ச் ஆஃப் சக்சஸையும் சேலஞ்ச் ஆஃப் அட்வர்சிட்டி, எதிர்ப்பையும் எதிர்மறையையும் அல்லது பாதகமான சூழ்நிலையும் சாதகமான சூழ்நிலை ரெண்டுத்தையுமே ஒழுங்கா ஹேண்டில் பண்ணணும். ஜூஸ்ட் மில்லியன் பிரெஞ்சுல சொல்லுவாங்க, அதை நடுவில் அழகா அதை ஹேண்டில் பண்ணணும். Because David's heart was right in the shepherd's field, David behaved wisely in all his ways when praise and popularity came. கர்த்தர் இந்த இருதயத்தை, பக்குவத்தை நமக்கு தருவாராக. கள்ள தீர்க்கதரிசிகளை அடையாளம் கண்டுபிடிப்போம். கள்ள ஊழியர்களாக நடந்து கொள்ளாம, வாயிலையும் கையிலையும் வெவ்வேறு விதமான முறையில் இருக்காம, நோக்கம் தவறா இல்லாம
அடுத்தவங்களை அழிக்காம, நான் இடிப்பதற்கல்ல ஊன்ற கட்டுகிறதற்கே அதிகாரம் பெற்றவன், அதிகாரம் பெற்றவள். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நீர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டவர். உம்முடைய சாந்த குணத்தை எங்களுக்கு தாரும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியணும். தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதல் அருளணும். பிசாசுடைய இச்சையின்படி செய்ய பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மயக்கம் தெளியணும். மறுபடியும் மயக்கம் தெளியணும். ஏற்கனவே மயக்கம் தெளிஞ்சது, மறுபடியும் தெளியணும். அதுக்கு சாந்தமாய் நாங்கள் உபதேசிக்க சாந்த குணத்தை எங்களுக்கு தாரும். எதிர்க்கிறவர்களுக்கு சாந்தமாய் இருக்க உதவி செய்யும். சகரியாவை போல கொஞ்சம் வாய் பேசாம ஊமையா இருக்கிற அற்புதத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகரியாவை போல சந்தேகப்படுகிறவர்களை ஊமையாக்குவீராக. இந்த அற்புதத்தை இப்பொழுதே செய்யுங்க ஆண்டவரே. குடும்பத்துல எப்ப பேசணும், எப்ப பேசக்கூடாது, நான் வாயை திறந்தனா இருக்கிற விசுவாசம் மற்றவங்களுக்கு போயிடும் அப்படின்னா தயவு செய்து என்ன ஊமையனாக்குங்க. சகரியாவோட வாயை மாதிரி ஒரு 9 மாசத்துக்கு வாயை அடைச்சி போடுங்க. யோவான் ஸ்நானகன் அப்பதான் வர முடியும். மேசியாவுக்கு யோவான் ஸ்நானன் வழியை ஆயத்தப்படுத்தின மாதிரி இந்த எலிசபெத்துக்கு யோவான் ஸ்நானகன் வருவதற்கு சகரியா வழியை ஆயத்தப்படுத்தினார். அதுக்கு கர்த்தருடைய தூதன் சகரியாவோட வாயை ஊமையாக்குனபடி இன்னைக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி சவுலை போல அல்லது சவுலுக்கு விரோதமாக நாங்க சதி திட்டங்களை தீட்டாதபடிக்கு கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படுவோம். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவாரு என்கிற நிதானம், பொறுமை, மனத்தாழ்மை, தீங்குக்கு விலகி போகுதல், சோதனையை சகித்தல், உத்தமரென்று விளங்கணும். இந்த ஞானத்தையும் இந்த ஞான வழியில் நம்முடைய பிள்ளைகளாக எங்களை நடத்தும். தயவு செய்து நடத்தும். நம்முடைய பாதத்தை முத்தமிட்டு உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி இன்னும் உம்முடைய அன்பிலே வளர எங்களை ஒப்பு கொடுத்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.